நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் இதுவரை 2 குறள்கள் பார்த்திருக்கிறோம். 41, 42. இன்று நாம் பார்க்க இருப்பது 43வது குறள். குறள் என்ன சொல்கிறது என்றால், தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. அதாவது தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. இது என்னன்னா, இதுல ஒரு 6 பேருக்கு, அதாவது அந்த ஒரு இல்லறத்தானுக்கு இருக்கிற கடமைகள் சும்மா ஒண்ணுமே இல்லைன்னு பெய்யாச்சுன்னா அது பாட்டுக்கு இல்லாம பெய்யுறது. ஆனா அவனுக்கு அவனுடைய ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன், அவன் ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா அவன் இருக்கும் பொழுது, அந்த இல்லறத்தானாக அவன் ஆகும் பொழுது, அவனுக்கு இந்த கடமைகள் எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கடமைகளா அவனுக்கு ஆயிரும். என்னன்னா, இப்ப தென்புலத்தார்னு சொல்றாரு. தென்புலத்தார் அப்படின்னாச்சுன்னா, எப்பவுமே இந்த தெற்கு பகுதியில நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அது ஏதோ ஒரு ஜியோகிராபிக்கல் ரீசன், ஒரு நம்முடைய தென்பகுதியை நாம இதுல குறிப்பா சொல்றது ஏன் அதுக்கப்புறம் அந்த அவங்க எல்லாருமே தென் பகுதியில இருக்காங்க அப்படின்னு சொல்றதுன்னா, தென்பகுதி தான் நம்மளுடைய இடம். இந்த வடபகுதியில கொண்டு நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் அந்த வடபகுதியில இருக்க மாட்டாங்க. நம்முடையவங்க எல்லாம் நம்முடைய இடமான அந்த தென்பகுதியில தான் நாம எல்லாரையுமே இது பண்ணிப்போம். இதுதான் அந்த ஜியோகிராபிக்கல் ரீசன் இதுதான் காரணம். அதனால எல்லாரையுமே நாம அந்த தெற்கு நோக்கித்தான் நாம நமக்கு பின்னால உள்ள இந்த சந்ததிகள், நமக்கு முன்னால உள்ளவங்க எல்லாருமே அந்த தென் நோக்கித்தான் நம்முடைய நாம ஏற்படுத்தக்கூடிய நம்முடைய வீடு, நிலங்கள், இது எல்லாமே அந்த மாதிரிதான் நம்முடைய இதுல இருக்கு. அதனாலதான் அந்த தென்புலத்தார் அப்படிங்க. ஆக இந்த தென்புலத்தாருக்கு அவனுடைய கடமை இருக்கு. ஏன்னா தென்புலத்தாருக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமை அவங்கள நினைவு கூறுறதுதான். அது யார் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது அதுல கிடையாது. ஆனா நாம எப்படி முன்னோர்கள் எப்படி செய்தாங்களோ அதை நாம பார்த்துருக்கோமோ, இன்னைக்கு அவங்க இல்லாம இருக்கும் பொழுது நாம அதை செய்யறோம். அப்போ எல்லாமே என்னன்னா, நம்முடைய முன்னோர்களை நாம நினைவு கூறணும். அவங்களுக்கு நினைவு கூறும் பொழுது அதை ஒரு இப்ப கூட நீங்க இப்போ பாத்தீங்கன்னா, இந்த குலதெய்வ வழிபாடுகள் அப்படின்லாம் அதெல்லாம் ரொம்ப ஒரு மனப்பூர்வமா, ஒரு விருப்பத்தோட, ரொம்ப பக்தியா செய்றவங்க அதை செய்யறாங்க. அந்த குலதெய்வ வழிபாடுக்கு எங்க இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, எங்கேயோ ஒவ்வொரு கிராமங்கள்ல இருக்கும்.
அந்த கிராமத்துக்கு வருவாங்க. வந்து அங்க உள்ள இந்த குலதெய்வத்துக்கு வந்து அந்த இடத்த நல்லா அப்பந்தான் வந்து அத நல்லா வெள்ளை அடிச்சு, பெயிண்ட் அடிச்சு எல்லாம் பார்த்து எடுத்து, அத வந்து அந்த குறிப்பிட்ட நாள்ல அதுங்க வந்து அவங்கள நினைச்சு ஒரு வழிபாடு நடத்தி, இப்படி இந்த மாரி ஒரு காரியங்கள். ஆக இத வந்து அவனுக்கு கடமை இருக்கு. அ இப்போ என்னை பொறுத்தவரையில எங்கள பொறுத்தவரையில இதெல்லாம் யாரும் அதெல்லாம் செய்யல. எப்படி இந்த மாரிலாம் அ இல்லாம போச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணும் தெரியல. ஏன்னா, அ எங்க அ அப்பா, அம்மா வந்து அந்த மாரிலாம் ஒரு வழிபாடுகள், இதுக்கெல்லாம் வந்து பல காரணங்கள் இருக்கு. அதனால வந்து அந்த மாரிலாம் வந்து எந்த ஒரு காரியங்களும் அந்த மாரிலாம் செய்யல. அப்படி செய்யாதனால இந்த வழிபாடு முறைகளே வந்து இந்த குலதெய்வ வழிபாடே வந்து எங்களுக்கு தெரியாது. ஆனால் இதுகள் எல்லாம் என்னன்னா, நம்முடைய வளர்ச்சியினுடைய கோளாறு. எப்பவோ உள்ள இதுகள்லாம் நடந்து எல்லாம் செய்து எல்லாம் இது பண்ணுனாங்க. ஆனா காலகட்டத்துல பல மாற்றங்கள் ஏற்பட்டு, அ ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பக்கமா சிதறடிச்சு, இப்படி பல காரணங்கள். இந்த பல காரணங்கள்னால, அ எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் இல்லாம போயிடுச்சு. ஆனா அது வந்து நடந்துகிட்டு இருக்கு. நடக்கிறத நாம பார்க்கிறோம். அந்த நடந்திருக்கிறதுல நம்ம வந்து கலந்திருக்கோம். எல்லாம் நடந்திருக்கு. அப்போ இந்த தென்புலத்தார், அதுக்கப்புறம் தெய்வம். தெய்வம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம ஒவ்வொருவருக்கும் வந்து ஒவ்வொரு தெய்வங்கள் வந்து நீங்க வந்து இதெல்லாம் நீங்க வந்து கிராமங்கள்ல தான் நீங்க வந்து போயி பார்க்கணும். அங்க தான் வந்து அந்த ஒரு சிறிய இடத்துக்குள்ள இருப்பாங்க. அந்த இடத்துக்குள்ள வந்து இந்த மாரி ஒரு கோயிலு, அங்க அந்த ஒரு கோயிலு, அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவருமே ஒவ்வொரு கோயில்கள் வச்சிருப்பாங்க. அந்த சுவாமி அந்த தெய்வத்த வந்து கும்பிடுவாங்க. அப்படி ஒரு பண்டிகை நேரங்கள் வரும்பொழுது, அந்த தெய்வத்த கும்பிடுவாங்க. இப்படி அதுகளுக்கெல்லாம் அந்த வழிபாட்டு முறைகள் அதுகள் இது எல்லாம் எல்லாத்துக்கும் மேல மேல இன்னொரு பெரிய சில கடவுள் இதுகளையும் பண்ணுவாங்க. அப்போ தெய்வமும், தெய்வ வழிபாடும் அந்த தென்புலத்தாருக்கு அப்புறம் இந்த தெய்வ வழிபாட்டையும் வந்து அந்த ம், இல்லறத்தான் வந்து அத அவன் செய்ய வேண்டியிருக்கு. அவன் அதை செய்வான். அந்த இத வந்து அதுக்கு உரிய முறைப்படி அதுகளை எல்லாம் உதாசீனப்படுத்தாம இதெல்லாம் அவங்க செய்வாங்க. இந்த முறையும் எங்களுக்கு தெரியாது. அந்த இது ஒண்ணு. தென்புலத்தார் தெய்வம். விருந்து. விருந்து எல்லாத்துக்குமே தெரியும். யாராகவும் இருக்கலாம். ஒரு பக்கத்து ஒரு ஏதோ ஒரு நாள் வந்து எங்க பகுதியில வந்து முன்னால சின்ன பிள்ளையா இருக்கும் விஓ வந்து அப்பம்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னால அவங்க வந்து அந்த ஒரு பெரிய மேஜை கீஜ போட்டு அவங்களுடைய ஆடு ஈடு எல்லாம் வந்து அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்துருப்பாங்க. இந்த வீட்டு தீர்வு, நிலத்தீர்வு இதெல்லாம் கட்ட போறவங்க அவ்வளவுதான். அதுக்குரிய நோட்டீஸ கொண்டு அவர்ட்ட குடுத்து, அந்த பணங்கள கட்டவும், வைக்கவும். அவருக்கு அன்னைக்கு இருக்கக்கூடிய மரியாதைய பார்த்தீங்கன்னா, அவ்வளவு பயம், அவ்வளவு மரியாதை. அது மாரி அந்த பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவங்கலாம் அவங்கள வந்து அவங்களுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு காப்பி குடுக்க, வைக்க அப்படின்னு சொல்லி இந்த மாரி, இப்படி வந்து இந்த கெஸ்ட்டுகள் வந்து அரசாங்க ஆஃபீஷியலா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்முடைய வேலை பார்க்கக்கூடிய நம்ம இடத்துல நம்முடைய நண்பர்கள் அ வரலாம். இப்படி பார்த்தீங்கன்னா, பல்வேறு பல பொறுப்புகள்ல நாம இருந்தோம்னா, அதுக்கு உரிய ஆட்கள் அ வருவாங்க.
இப்படி இந்த மாதிரி வந்து ஒரு இது இருக்கிறது. இதுதான் வந்து விருந்து. இந்த கெஸ்ட் இந்த கெஸ்ட் அதுக்கப்புறம் ஒக்கல் அப்படிங்கிறது வந்து யாருன்னா நம்மள மாதிரி உள்ளவங்க, நம்ம சுத்தத்தான் நம்மளே மாதிரி அண்ணன் தம்பி சித்தப்பா மகன் பெரியப்பா மகன் அக்கா தங்கச்சி ஒன்று விட்டாக்கா ரெண்டு விட்டாக்கா இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க அவ்வளோ ஒரு ஒக்கல். இவங்க அவ்வளோ பேரும் நம்ம வருவாங்க. அவங்களுக்கு நாம வந்து உபசரணம் பண்றது, அவங்கள விருந்து வந்து முகம் கோணாதபடி அவங்கள்ட்ட வந்து பேசுறது வைக்கிறது இப்படின்னு சொல்லி பார்த்தா இதையும் வந்து இந்த இல்லறத்தான் வந்து இவங்களையும் அவன் வந்து போற்ற வேண்டும். அதாவது வள்ளுவர் என்ன சொல்றாங்க, ஓம்பல். ஓம்பல் என்றால் அவங்கள வந்து வாங்க வாங்க இருங்க, சரி என்ன விஷயமா ஏது எதுவும் ஒரு உதவினா அது சேர்த்து சரி வாங்க அங்க இருக்க வீடு நான் வந்து உங்களை கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை ஓம்புவது. அப்படி இந்த இது ஒக்கல். அதுக்கப்புறம் தான் என்றாங்கு ஐம்புலத்தாரும் ஓம்பல் தலை. என்ன ஒண்ணு சொல்றாரு, இந்த தான் என்றாங்கு இது வந்து நிறைய வந்து சொல்லுவாங்களோ அதை சொல்லாம விட்டுருவாங்களோ அதெல்லாம் வந்து அந்த நம்ம வந்து ஒரு மனிதன் வந்து சுயநலத்தை தேடுகிறான் என்று எண்ணுகிறானோ அப்படின்னு சொல்லி யாராவது நினைச்சிருவாங்களோ அப்படின்னுலாம் பலர் கருதலாம். ஆனா வள்ளுவர் வந்து அந்த மாதிரிலாம் அவர் கருதவே இல்லை. ஏன்னா இந்த தன்னையும் காத்துக்கொள்ள தெரியாதவன் தன் குடும்பத்தையே இழந்து விடுகிறான். அந்த குடும்பமே வந்து பெரிய கஷ்டங்களுக்கு உட்பட்டுருவான். ஏன்னா எல்லாமே வந்து ஒண்ணு வந்து அந்த சொந்த பந்தங்களோ அல்லது அண்ணன் தம்பியோ இல்லது அப்பா அம்மாவோ அல்லது மற்ற காரியங்களோ இல்ல இந்த பொதுநல காரியங்களோ தென்புலத்தாருக்கு செய்யக்கூடிய காரியங்களோ அதெல்லாம் வந்து தெய்வத்துக்கு செய்யக்கூடிய காரியங்களோ அல்லது வந்துட்டு இந்த விருந்துக்கு செய்ய எதுலையும் ஏதாவது ஒன்றிலே சில நேரங்களில் சிலர் தவறி விடுகிறார். தங்களுடைய கவனம் பூராவுமே அங்கே போய்விடும் மாதிரி நடந்து வந்து தங்கள் வீடு மனைவி வாசல் தங்களுடைய குழந்தைகள் இவங்களுடைய நலனை பாதுகாக்காதவாறு விட்டு விடுகிறார். இதுல இப்பவும் கூட வந்துட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இன்னைக்கெல்லாம் வந்து இந்த அக்கா தங்கச்சி அப்படின்னு இருக்கிறவங்க சில நேரங்கள்ல அதுல வந்து பெண் பிள்ளைகள் அதிகமான பிள்ளைகள் வந்து ஒரு குடும்பத்துல இருந்தாங்கன்னா அதுல ஆண் பிள்ளைகள் ஒருவர் இருந்தால் அல்லது ஒருவர்கள் இருவர் இருந்தால் அந்த அந்த பெண்களுக்கு எல்லாமே அவர்களும் இவர்களை ரொம்ப தொந்தரவு செய்து விடுகிறார். இப்படிலாம் அதை செய்யும் போது என்னன்னா கண்கூடாங்க பார்த்திருக்கிறோம். அந்த அவங்களெல்லாம் வந்து அந்த செய்யறத பார்த்து இந்த பணங்கள் எல்லாம் கடனை வாங்கி காவலை வாங்கி அதை இதை செய்து தங்கச்சிக்கு நகைய போட்டேன் அந்த கடனை பார்த்தேன் அந்த சீர் செய்தேன் அதை செய்தேன் இதை செய்தேன் தங்கச்சி பிள்ளைக்கு வந்து சடங்குக்கு கொண்டு எல்லாத்தையும் செய்தேன் கல்யாணத்துக்கு செய்தேன் இப்படின்னு சொல்லி இதுல வந்து நிறைய இழப்புகள் வந்து சந்தித்த அந்த குடும்ப தலைவர்கள் அதிகம் பேர். நம்ம கண்ணோட நம்ம வந்து அதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படி அந்த இதுல வந்து
அது நடந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு மனிதன் தன்னை காப்பதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும். தன்னை நம்பி, அதாவது இவனுக்கு உள்ளது யாருன்னா இவனுடைய மனைவி, இவனுடைய மக்கள், இவங்களுடைய இவங்களை பட்டினி போட்டோ, இவங்களுக்கு ஒரு இவங்களை ஒரு கடனாளி ஆக்கியோ, இவர்களுக்கு ஒரு துயரத்தை கொண்டு வந்தோ எந்த மனிதனும் அந்த ஒரு வாழ்க்கையை வைத்துக் கொள்ளக்கூடாது. தன்னை நன்றாக காத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் இது யாரு இதெல்லாம் சொல்லும் பொழுது எங்கேயோ ஒரு சுயநலத்துக்காக இதே மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க அப்படின்னு. சுயநலம் என்பது கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக அதை வைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் எந்த மனிதனுமே அவன் ஒரு தனி மனிதனாக இருக்க முடியாது. சுயநலம் இல்லாத பொதுநலம் என்பது அது நம்மளை நாமளே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒன்றுதான். இந்த ஒரு உண்மையை எந்த ஒரு இல்லறத்தாலும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த ஒரு பெரிய, அதாவது குடும்பம், அது இது, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, இப்படின்ட்டு எல்லாத்துலயும் அது எல்லாத்தையும் அதுல கொண்டுட்டு விட்டுட்டு உன்னுடைய சொந்த பிள்ளைகளை நீ உன்னுடைய மனைவியை காப்பாற்றாமல், நீ நீ உன்னுடைய பொருளாதார பலத்தை நீ காப்பாற்றாமல் நீ அப்படி இருந்து விடக்கூடாது. அதுக்காக தான் இந்த தான் என்ற ஆங்குன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, இதுதாங்க ஒரு பெரிய, எந்த ஒரு எந்த ஒரு ஆசிரியர்களும், எந்த ஒரு சிந்தனையாளரும், எந்த ஒரு மக்கள் தொண்டு ஆற்றுவோரும் சொல்லாத ஒரு ஒரு காரியத்தை திருவள்ளுவர் சொல்லுகிறார். அதுதான் அதுல முக்கியம். அதை அவரு சொல்லி இந்த இந்த ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை அப்படின்னா இதுல அவனும் அதுல உள்ள இன்க்ளூடட், அவனுடைய சொந்த குடும்பமும் இன்க்ளூடட். நீ எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிரு, மற்றதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்லாம் அது அப்படி சொல்லல. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதுல நிறைய துன்பங்கள் விளையும். இதை வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னா உண்மையிலே வள்ளுவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி. அதனால்தான் அவருக்கு இந்த வார்த்தைகளை சொல்ல முடிந்தது. ஆக பார்த்து கொண்டோமானால் ஒரு இல்லறத்தானுக்கு 3, 6, இதுல ஒரு 5, 11 பேருக்கு அவனுக்கு கடமை இருக்கு. இந்த 11 பேரையும் அவன் பார்க்கணும். இந்த 11 பேரையும் பார்க்கும் பொழுது அங்கதான் இந்த இல்லற வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு புனிதமான, அதான் அது அடுத்தால வருது. அதுல அந்த இதை சொல்லும்போது சொல்லுவாங்க, இல்வாழ்க்கை மற்ற வாழ்க்கைகள் எல்லாம் மேம்பட்டது என்று எதற்காக சொல்கிறார்கள்? இதுதான். இதுல அங்க இங்க தவறு நடந்து பல காரியங்கள் நடந்து இதெல்லாம் இருக்கிறாங்கன்னா அதை நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்படி அந்த ஒரு இதை இன்னும் நிறைய குறள்கள் வருது. அதுல திருவள்ளுவர் சொல்றாரு. இத்துடன் இந்த குறளை நாம முடித்துக் கொள்கிறோம். மீண்டும்
4வது குறளை நாம் நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.